உதாரணத்துக்கு ஆர்டிக் ப்ளூ பண்டல் வச்சிருக்கேன். அது எங்க கிடக்குனே தெரியலனா ஆர்டிக் ப்ளூ பண்டல் போட்டு அந்த பண்டல் நான் ஈஸியா கண்டுபிடிச்சு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து சேஞ்ச் நம்பர் 1. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 2 என்னன்னா அந்த கென்டா கேரக்டர் எபிலிட்டியை பயங்கரமா வந்து மாத்திருக்காங்க. லுக்கை வந்து மாத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்கில். இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா அதாவது கரண்ட் பீஸ் ரைடுன்னு வந்து சொல்றாங்க. ப்ரொஃபைல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூனிக்கா கொடுத்துருக்காங்க. ஏஜாம் பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன பவர் அதை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நீங்க பாருங்களேன். அந்த ஸ்கில் அழுத்தி விட்டா டொர்னாடோ பிளஸ் டெலிபோர்ட் வந்து ஆகும்பா. இதான் அந்த கேரக்டரோட முக்கிய அம்சம். ஒரு 4.5 செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா டொர்னாடோ வந்து எனிமி பக்கத்துல வந்து போவோம். எனிமி பக்கத்துல போயிட்டு அது செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டெலிபோர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பட்டன் என்னோட தடவை அழுத்தினீங்க அப்படின்னா அங்க நீங்க டெலிபோர்ட் ஆகி போயிருவீங்க. அதுக்கப்புறம் எனிமி வந்து போட்டாங்க. இதான் ஒரு பவர் பா. இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 3 பா. சேஞ்ச் நம்பர் 3 என்னன்னா வெண்டிங் மிஷன்ல வெண்டிங் மிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய புது கேரக்டர் ஸ்கில்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்கிட்டர் டிராப் 200 எஃப்எஃப் காயின் வந்து வைக்கிறாங்க. சோ இத நம்ம யூஸ் பண்ணும்போது கேமுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைடர் மாதிரி வந்து வரும்பா. கேஸ் ஸ்பைடரே தான். பட் இந்த ஸ்பைடரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாய்ஸ்டிக் வழியா கொஞ்ச நேரம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்ப்பா. கேஸ் எனிமி பக்கத்துல கொண்டு போய் வைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜாய்ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். இதே வந்து தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி வெண்டிங் மிஷன்ல நிறைய ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. புது ஸ்கில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. இத வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 4 பா. கேஸ் சேஞ்ச் நம்பர் 4 என்னன்னா எமோட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணா இங்க கீழே வந்து பாருங்க ஒரு வண்டி சிம்பிள் மாதிரி இருக்கா. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து வந்துருப்பா. கேஸ் கொடியும் உங்ககிட்ட வந்துரும். உங்க டீமோட ஹெட் வழிகாட்டி எல்லாமே நீங்க உங்களை ஃபாலோ பண்ணி உங்க டீம்மேட்ஸ் வந்து வருவாங்க. கேஸ் உங்க டீம்மேட்ஸ் எப்படி வந்து இருக்கும், வேற யாராச்சும் கொடி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேக்குங்க. அந்த பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணி போவோம். இப்படி கியூட்டான குட்டி வண்டியை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பைரோ படீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டுங்க. கேஸ் அந்த பைரோ படீஸ் பாத்தீங்க அப்படின்னா ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பைரோவை பத்தி நான் பேசவே மாட்டேங்க. ஏன்னா இது இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான். சேஞ்ச் நம்பர் 6 பா. கேஸ் சேஞ்ச் நம்பர் 6 என்னன்னா இந்த ஹாலோவீன் அப்புறம் இந்த ஆன்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலாபரேஷன் வந்து வரப்போகுது. சோ அதுக்காக பிஆர் அண்ட் சிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருக்கு. எல்லாத்தையும் நான் வந்து சொல்றேன். கேஸ் நெக்ஸ்ட் அப்டேட்ல நமக்கு முக்கியமா இந்த ஆன்சன் கொலாபரேஷன் தான் வந்திருக்க போகுது. கேஸ் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கொலாப்னே வந்து வச்சீங்களேன். அந்த அளவுக்கு வந்து செஞ்சிருக்காங்க. அப்படி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க பாருங்க. கேஸ் சேஞ்ச் நம்பர் 7 என்னன்னா ஏரோப்ளேன் வெயிட்டிங் ஏரியா அந்த மாதிரி ப்ளூ கலர்ல வந்து மாறி இருப்பா. ப்ளூ தீம்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி நல்லா சூப்பரா மாறி இருக்கு. பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. சும்மா வாக்கி வந்து பண்ணி வச்சிருக்காங்கப்பா. கேஸ் இதையும் வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 8ங்க. கேஸ் சேஞ்ச் நம்பர் 8 என்ன கேட்டீங்கன்னா அங்கங்க காயின் மிஷன் இருக்கிற மாதிரி இந்த பெட்டு க்ளோ இது பேர் என்னங்க என்னன்னு வந்து தெரியலையே. நம்ம பென்குயின் பெட்டுனே வந்து சொல்லுவோம். அந்த பெட்டு பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க இந்த கேரக்டர் கார்டை வந்து கொடுக்கறது, ஸ்கில்ல வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த ஜம்பிங் ஷோ கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல உதவிகளை செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு தான் போராளிகளான உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துதான் வாங்கிக்கங்க. ரைட்டு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 9 என்னன்னு கேட்டீங்கன்னா ஏறாப்லாம் என்னமோ இந்த எரிக்கல் விழுகிற மாதிரி ஆகாயத்துல இருந்து வந்து இந்த எரிக்கல் விண்கல்லாம் வந்து அப்பப்போ பூமியில விழுவும் இல்லையா, அப்போதைக்கு ஒரு அனிமேஷன் வந்து வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் டெம்பரரியா தாங்க இருக்கும். பர்மனண்டா வந்து இருக்காது. இதே வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 10 பா. சேஞ்ச் நம்பர் 10 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க பிஆர்ல ஸ்குவாடா ப்ளே பண்ணும்போது நீங்க செத்துட்டீங்கன்னா செத்து உங்க டீம்மேட்ட ஸ்பெக் பாக்குறீங்கன்னா வச்சுங்க இப்படிதான் வந்து இருக்கும். இது வந்து இந்த ஆன்சன் கொலாப்ல இப்படிதாங்க வந்து இருக்கும். நீங்க பாருங்க. அப்படி நீங்க ஸ்பெக் பாக்கும்போது டீம்மேட் பக்கத்துல ஒரு குட்டி சாத்தா வந்து ஓடிட்டு இருக்கும். கேஸ் அந்த குட்டி சாத்தா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல நீங்களே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம். கேஸ் ஜாய்ஸ்டிக் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இங்கிட்டு மூவ் பண்ணலாம் அங்கிட்டு மூவ் பண்ணலாம் வச்சு யாரெல்லாம் குட்டி தம்பி நல்லா இருக்குல்ல அந்த குட்டி தாத்தா பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. கேஸ் பட் டீம்மேட் பக்கத்திலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கத்துதுன்னா அந்த ஆடியோ தான் கேளுங்க. எப்படி கத்துறா பாத்தீங்களா? இந்த மாதிரிலாம் வந்து கத்துது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் எமோட்லாம் வந்து இருக்குப்பா. கேஸ் நிறைய எமோட்ஸ் இருக்கு, ஜம்ப் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கிட்டு இங்கிட்டு ஆட்டுது, டிக்கியெல்லாம் ஆட்டுது, என்னமோ வந்து ஆட்டிட்டு இருக்கு. ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. செத்து போனா நமக்கு வெறுப்பா இருக்கும். அட்லீஸ்ட் இந்த பொம்மையை வச்சாது இங்கிட்டு அங்கிட்டு ஆட்டிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆட்டிட்டு இருக்க வேண்டியதான் வந்து பாத்து. பட் மைண்ட்ல வச்சு ஏன்னா B55ல வரக்கூடிய இது வந்து ஒரு கொலாப் தான். கேஸ் ஒரு ஈவெண்ட் தான். ஈவெண்ட் முடிஞ்சாலும் வந்து போயிடும். பர்மனண்டா வந்துருக்கு. அதுதான் டெம்பரரி தான். ஓகே வாங்க அடுத்து சேஞ்ச் நம்பர் 11. சேஞ்ச் நம்பர் 11 என்னன்னா மேப்ல அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா ரிவீல் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெட் கலர்ல ஒரு மாஸ்க் வந்து இருக்குப்பா. மாஸ்க் தான் போட்டுக்க அதை எடுத்துக்கிட்டா இப்படி ஒரு பட்டன்
பயங்கரமா இருக்கு. இது என்னமோ பாக்கும்போது எனக்கு என்னமோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி தான் வந்து தோணுது. இன்னும் நிறைய இருக்குங்க. வாங்க ட்ரெய்லர் தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க. மெயின் பிக்சர் தான் பயங்கரமா இருக்கு. மறக்காம லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. பாத்து ரைட்டுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாக் டவர்லயா இருக்கட்டும், பொச்சுனாக்கலையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பீல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டோ ஃப்ரேம் வந்து மாட்டி வச்சிருக்காங்க. அந்த பட்டனை போய் அழுத்தினா இந்த மாதிரி ஒரு அக்கா வந்து வருது. அந்த அக்கா பக்கத்துல போயிட்டு அந்த ஒரு கேப்சர் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை அழுத்தணும் அப்படின்னா அந்த லூட் எல்லாம் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி எக்ஸெட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா சோ பீக்ல இந்த இடத்துல போட்டோ ஃப்ரேம் எல்லாம் வந்து மாட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேவியார்ட்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பேபி ட்ராலி தானே, குழந்தை வடிவத்தில் குட்டி சாத்தான் அப்படிதான் வந்து சொல்லணும். அங்க போயிட்டு கேப்சர்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய லூட் எல்லாம் வந்து கிடைக்குது. இது வந்து கிரேவியார்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பீக்ல இந்த இடத்துல போயிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கேட் வந்து வருதுப்பா. இவ்வளவு பெரிய கேட் வந்து வருது. அதுலயும் லூட் தான். கேட் லூட் ரைமிங் வந்து நல்லா இருக்கல. ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கட்டோலிஷியாப்பா. கட்டோலிஷியால இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுடா அது இங்கேயும் கேட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் அந்த பீக்ல இருந்து இறங்கி கீழே வரும் இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குதிரை இருக்கு. இது அது இல்ல, நம்ம காஞ்சனா படத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்கிள் நான் சுச்சா வருது, சுச்சா போயிட்டே வந்து சிக்கன் சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருக்கிற குதிரை தானே இது. ஏன்னா இப்படி காப்பிட்டு சுத்திட்டீங்க பாரியா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸையும். அதுக்கப்புறம் இந்த காஞ்சனா படத்தையும் குழப்பி அடிச்சிருக்காங்க. நீங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க, பொச்சுனாக்கல இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வர மாதிரி இருக்கு. என்னமோ பாத்தீங்க அப்படின்னா மந்திர கதவு மாதிரி இருக்குப்பா. இங்க இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பீமா சைட்டால பாத்தீங்க அப்படின்னா மனித சவப்பட்டி மாதிரி இருக்கு. இப்படி வந்து இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க பீக்ல பாத்தீங்க அப்படின்னா கார் நிக்கும் இல்லையா கீழே, இந்த இடம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இங்க அந்த கார்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா லூட்டை எடுத்துக்கலாங்க. அந்த கேப்சர் பட்டனை யூஸ் பண்ணி லூட்டை வந்து எடுத்துக்கலாம். சோ இப்படி பீக்கலையா. அதுக்கப்புறம் மாஸ் எலக்ட்ரில பாத்தீங்க அப்படின்னா எலும்பு கூடு இப்படி சப்போர்ட்டே இல்லாம சப்பி போட்ட மாங்கட்ட மாதிரி வந்து தள்ளிட்டு இருக்கு. இந்த மாதிரி மாஸ் எலக்ட்ரில இப்படி இருக்குப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிளாக் டவர்ல கிளாக் டவர்ல பாத்தீங்க அப்படின்னா எலும்பு கூடு பாப்பா காணி பல்ல இழுத்து பரலாவும் போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து கிடக்குது. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபன்னை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சும்மா குழப்பி வச்சிருக்காங்க. அப்படியே சும்மா பயங்கரமா இருக்கா. நம்ம அப்படியே சொல்றேங்க இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெம்பரரி சேஞ்சஸ் தான். கொஞ்ச நாள் இருக்கும் கேமுக்குள்ள. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வரட்டமாமே டுர் அப்படின்ற மாதிரி வந்து போயிடும். இதே வந்து தெரிஞ்சேன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 12பா. சேஞ்ச் நம்பர் 12 என்னன்னா நீங்க கில் பண்ணலாம். எனிமையெல்லாம் போட்டு தள்ளு சும்மா புடந்துட்டீங்கன்னா வச்சுங்களேன். கேசா அந்த பட்டனை அழுத்தும் போது மாஸ்க் பட்டனை அழுத்தினா பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஸ்கல்டம்லாம் வந்து வருதுப்பா. கேசா அந்த எலும்பு கூட குட்டி குட்டியா பாத்தீங்க அப்படின்னா பின்னாடியே வந்து வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணி வச்ச சம்பவம். அதனால பின்னாடியே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கு. அவாஸ் மாதிரி வந்து வருது. இதை வந்து பார்த்தேன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 13பா. சேஞ்ச் நம்பர் 13 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கிளாக் டவர் அன்சன் ஈவென்ட்னால காரணம் பாத்தீங்க அப்படின்னா ஆகாயத்துல இருக்குங்க. இந்த டவர் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கார் மேல வந்து இறங்கும் போது காருக்குள்ளேயே பொத்துட்டு கீழே வந்து விழுந்துடுறோம். ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் பட்டன் இருக்கு இல்லையா, கேஸ் அந்த பட்டனை அழுத்தினா இப்ப நீங்க பார்க்க போற மூவி தான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். கேஸ் இல்ல ஃப்ரீ ஃபயர் தான். கிளாக் டவர்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ அப்படிதான்ப்பா வந்து தோணுது. கேஸ் ரெட் கலர்ல மாறிது. அந்த டொர்னாடோலாம் வந்து வருது, சுறாவளியெல்லாம் வருது, சுத்துது. என்ன எஃபெக்ட் எப்பப்பா காப்பி அடிச்சே வாழ்க்கைய ஓட்டுறான்டா தர்ணாதாரன் நல்லா வந்து பண்றான்டா வியாபாரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து பாருங்க இந்த மாதிரி எஃபெக்ட் வருதுன்னா பயங்கரமா எஃபெக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லைட் எஃபெக்டா இருக்கட்டும், அந்த எஃபெக்ட் போடுறாங்க, இந்த எஃபெக்ட் போடுறாங்க. ஊர்ல திருவிழா போடுற லைட் செட்டோட இவங்களோட லைட் செட் பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குதிரையெல்லாம் வந்து பாருங்க ஒரு மாதிரி கலர்ல. இது வந்து இன்விசிபிள்னு சொல்ல முடியாது, ஒயிட்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கலர்ல வந்து இருக்கு. இந்த மாதிரி குதிரை வந்து இருக்குப்பா. இந்த மாதிரி கிளாக் டவர்ல இந்த இடத்துல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மாஸ் எலக்ட்ரில இன்விசிபிள் கார்ஸ் வந்து உண்டுப்பா. அந்த பட்டனை அழுத்தி விட்டீங்க அப்படின்னா மேல ஆகாயத்துல பாத்தீங்க அப்படின்னா காரெல்லாம் இப்படி தொங்கிட்டு இருக்கு. பயங்கரமா இருக்கு. பயங்கரமான எஃபெக்ட்லாம் வந்து வருது. நம்ம அப்படியே சொல்றேன் இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கிடையாது, ஃப்ரீ ஃபயர். என்ன பண்றது நான் அப்பப்ப ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. இது வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 14பா. சேஞ்ச் நம்பர் 14 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த குதிரை தான். அந்த இன்விசிபிள் குதிரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெட் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா சக்கடின்னு ஓடுது. ஆனா அந்த அன்சீன் ஈவன்ல பாத்தீங்க அப்படின்னா மிரட்டி விட்டாங்கன்னு வந்து சொல்லலாம்ப்பா. கேஸ் இது வந்து சேஞ்ச் நம்பர் 14. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 15 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஜோனுக்கு வெளியில இருக்கும்போது அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்கும்போது ரெட் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் டவுன் ஆகிற மாதிரி வரும். அப்படி வந்தா என்ன அர்த்தம்னா அதாவது உங்களுக்கு வந்து பிளட் போயிட்டு இருக்கு. கேஸ் ரத்தம்லாம் வந்து போய்கிட்டே இருக்கு. ஹெச்பி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்றதான் வந்து அர்த்தம். அதே மாதிரி பிளஸ் சிம்பிள் போட்டு கிரீன் கலர்ல மேல வந்துச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான எனர்ஜி இருக்கு, ஹெச்பி ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்பா. இதே வந்து தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 16 என்னன்னா அந்த அன்சன் கொலாபுக்காக சி ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிரனேட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. கேஸ் சோனார் கிரனேடா அதுக்கப்புறம் ஃப்ளேம் கிரனேட் அப்படின்னு சொல்லிட்டு கிரனேட்லாம் சி ஸ்டோர்ல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சோனார் கிரனேட் எனிமி மேல போட்டோம் அப்படின்னா எனிமி மண்டைக்கு மேல லைட்டா கொஞ்ச நேரம் பாத்தீங்க அப்படின்னா மோக்கோ யாரோ மார்க் வந்து காட்டுதுன்னா அதுக்கப்புறம் லொகேஷன் லைட்டா வந்து தெரியுது. இதுதான் இதோட பவர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் கிரனேட் தான் அல்டிமேட்டா இருக்கு. கேஸ் தூக்கி எனிமி மேல போட்டோம் அப்படின்னா அப்படியே இது பாருங்க நெருப்பு. அந்த நெருப்பு பாத்தீங்க அப்படின்னா வெந்து நொந்து போய் 16 அச்சிட்டு குறைஞ்சு போய் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா படுத்து பரவாயில்ல போயிட்டே இருக்காங்க. பயங்கரமா இருக்கு. இதே தெரிஞ்சு என்ன அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 17பா. சேஞ்ச் நம்பர் 17 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜம்பிங் எஃபெக்ட். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் உலகத்துக்குள்ள போகும்போது ஜம்பிங் எஃபெக்ட் வருது. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அந்த பட்டன் அழுத்தும் போது. கேஸ் இதை தெரிஞ்சு என்ன அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 18பா. சேஞ்ச் நம்பர் 18 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அன்சன் கொலாபுக்காக இப்படிதான் போய் அனிமேஷன் இருக்க போற
ஓகேவா? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 19 சேஞ்ச் நம்பர் 19 என்ன கேட்டீங்க அப்படின்னா நிறைய புது கன்ஸ் எல்லாம் வந்து வரப்போதா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா M7 அப்படின்னு இப்படி ஒரு AR புல்லட்டை பேஸ் பண்ண ஒரு கன்னு வந்து வரப்போதா. இது வந்து M7. அதுக்கப்புறம் M200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னைப்பர் வந்து வரப்போதாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்னைப்பர், இது வந்து ஸ்னைப்பரா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சீகல் அப்படின்னு இன்னொரு ஸ்னைப்பர் வந்து வரப்போதா. நிறைய புது கன் வந்து வரப்போ இந்த அப்டேட்ல வந்து வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா EO3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு SMG ஷார்ட் ரேஞ்ச் கன்னு வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் RPK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு AR புல்லட்டை பேஸ் பண்ண நம்ம KGF படத்துல வந்து காப்பி அடிச்ச பெரியம்மா கன்னு வந்து வருதுப்பா. ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கிட்டேன். மொத்த கேமும் காப்பி தான். அடுத்து 20வது சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது ட்ரைனிங் கிரவுண்ட்ல புதுசா 2வது சைடு அதாவது ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொட்டி கிடக்குது. அந்த பொட்டி பக்கத்துல போயிட்டு நின்னா நம்ம அந்த கேரக்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டு ட்ரையல் பார்க்கலாம்ப்பா. இந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் வந்து வருது. இது ரைட் சைடுன்னா லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் போலதான் நிறைய அந்த கேரக்டர் ஸ்கில் கேரக்டர் அந்த காரெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அக்கேஸ் இந்த மாதிரி இப்படி ஒரு சேஞ்ச். அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 21 என்ன கேட்டீங்க அப்படின்னா அந்த அன்சன் கொலாப் வரும்போது ஒரு புது மோடு வந்து வரப்போதா. அது என்ன மோடுன்னு கேட்டீங்க அப்படின்னா பேட்டில் ராயல் ஹேவிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு வந்து வரப்போதா. இப்போ எனக்கு வந்து ஓபன் ஆகல, அட்வான்ஸ் சர்வர்ல ஓபன் ஆகல. பட் கேமுக்குள்ள அந்த அன்சன் ஈவென்ட் வரும்போது இப்படி ஒரு மோடுமே வந்து வரும் அப்படின்றது வந்து தெரிஞ்சு ஏன் சார் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய எக்கச்சக்கமான அட்வான்ஸ் சர்வர் அப்டேட் வந்து இருக்கீங்க. இப்போ ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு மேல வீடியோ போயிட்டு இருக்கு. ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு எண்டு கார்டை போட்டுக்கலாம். அடுத்த வீடியோ இன்னும் பயங்கரமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். அக்கேஸ் பென்டன் அப்டேட் இருக்கு, இன்னும் அட்வான்ஸ் சர்வர்ல எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நான் வந்து கொண்டு வரேன், பயங்கரமா கொண்டு வரேன். ஃபுல் ஹெச்டில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு குத்து குத்துணும்ப்பா. பெல் பட்டன்ல ஒரு குத்த வந்து குத்தி விடுங்க. இப்போ நான் வந்து போயிட்டு வரேன். கரெக்டா இருந்தா போட்டா என்ன வரட்டா. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.